ஆராதனை முடிந்த பிற்பாடு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருவிருந்து ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் நீங்கள் பங்கு பெறும்படிக்கு அன்பாய் கூட இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமில்லாமல் நான் இன்றைக்கு தான் இந்த திருச்சபைக்கு புதிதாய் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படி கையை உயர்த்தி அந்த ஐயாவுக்காக ஏற்கனவே அந்த ஐயாவுக்காக ஏழு நினைக்கிற அவருக்காக ஒரு வெல்கம் பண்ணுவோம்மா. கரங்களை தட்டி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? எங்கள் அன்பு பிதாவே, இன்னும் இருக்காங்களா? கை தட்டுங்க. அவருக்காகவே எழுந்து நில்லுங்க, கூச்சப்படாதீங்க. உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். எங்கள் அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் போன வாரம் வந்த அருமையான அன்பான சகோதரனுக்காக இந்த வாரம் வந்திருக்கிற அன்பு சகோதரனுக்காக கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்வீராக. இந்த உலகத்திலே மாயை மாயை எல்லாமே மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மாயை. ஆனால் ரட்சிப்பு நித்தியம் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற மக்களாய் மாற இவர்கள் இந்த ஆண்டவர் ஆராதனையில் பங்கு பெறுவதனால் உண்டாகிற சமாதானம், ஆவிக்குரிய சந்தோஷம், ஆண்டவரே பூமிக்குரிய சந்தோஷம், பூமிக்குரிய நன்மைகள் அத்தனையும் இவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கை தட்டி இன்னொரு விசை அவர்களை வாழ்த்துவோம். ஓகே, ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 முறை கேட்டேன், வல்லமை தேவனுடையது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, மறுபடியும் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்களை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த போராட்டங்களை, பிரச்சனைகளை நினைத்து கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய சகோதரர்கள் தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா கரங்களை தட்டி ஜீவனுள்ள தெய்வத்திற்கு மகிமை செலுத்துவோமா? உங்கள் வாழ்க்கையிலும் கவனிங்க, அவர் சாத்தா உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும், மற்ற மக்கள் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் என் ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா கவனிங்க, இது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் அனுபவித்த தொல்லைகளும் ஏராளமாக இருக்கிறது. அப்படியே கீழே 35வது வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே சொல்றாரு, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிற ஒரு அனுபவம், அடிக்கப்படுகும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இதை உணர்ந்த மக்களாய் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். அவசரப்பட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். சரிங்களா? ஐயோ எனக்கு போராட்டம், ஐயோ எனக்கு கஷ்டம்னு முறுமுறுக்க வேண்டாம், காத்திருப்போம். பைபிள் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவ்வளவு தீமைகளை அனுபவித்தான். கவனிங்க, சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். குழியில் அவனை கொண்டு போடுவதற்காக தூக்கி போட்டார்கள். ஆனாலும் மூத்த சகோதரனுக்கு ஒரு இறக்கம் வந்து அவனை மறுபடியும் தூக்கி என்ன பண்ணாங்கன்னா, வருகிற இஸ்மவேலர்கிட்ட அடிமையாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவங்க கொண்டு போய் போத்திபார் என்று சொல்லப்படுகிற எகிப்து
எகிப்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அடிமையாய் வித்துட்டாங்க. அங்கே கவனிங்க, அவன் அனுபவித்த கஷ்டங்கள், அவன் சந்தித்த சூழ்நிலைகள், கடவுள் என்னை ஆளுகை செய்யும்படிக்கு செய்வேன்னு தரிசனத்தில் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் நடந்தவைகள் எல்லாம் ஏருக்கு மாறா இருக்குதுன்னு சொல்லி அவன் புலம்பல, மாறாக அந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். காலங்கள் உருண்டோடியது. செய்யாத குற்றச்சாட்டுக்காக அவன் மேல் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலும் தூக்கி போடப்பட்டான். ஆனால் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோனுக்கு கர்த்தர் தூக்கம் வராமல் பண்ணினார். அதாவது ஒரு சொப்பனத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த சொப்பனத்துக்கு விடை தெரியல, கலங்கி போயிருக்கிறாரு. அப்போ அந்த சொப்பனத்துக்கு யாரால விடை சொல்ல முடியாத அந்த சூழ்நிலையில் அப்பொழுது அது பானபாத்திரக்காரன் சொல்றான், ராஜாவே என்னை தூக்கி நீங்க ஒரு நாள் ஜெயிலில் போடும் பொழுது அங்கே நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துக்கு விடை சொன்ன ஒரு தேவ ஆவியை பெற்ற கடவுளுடைய மனுஷ ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் யோசேப்புன்னு சொன்னேன், கூப்பிடுங்கள் அப்படின்னு அழைப்பு வந்த உடனே அவனுடைய சூழ்நிலையே மாறியது. கவனிங்க, வந்தான், ராஜாவுக்கு முன்பாக கம்பீரமாய் வந்து நின்றான். புதிய ஆடைகளை உடுத்தி ஒரு ராஜாவுக்கு முன்பாக தகுதியுள்ள வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வந்து அவன் நின்ற பொழுது ராஜாவின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி அவன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின பொழுது, ஆகவே தேசத்தில் இவ்வளவு கொடிதான பஞ்சம் வரப்போகிறதா, ஆகவே அந்த ஞானமும் அந்த விவேகமும் அந்த அறிவும் உங்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே நீ என்னவா இருக்க போகிறாய் என்றால், நான் டம்மிக்கு ராஜாவா இருப்பேன், ஆனா நீ தான் இந்த எகிப்து முழுவதுக்கு அதிபதியாய் இருப்பாய். உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய சொல் எவன் மீறுகிறானோ அவன் கொலை செய்யப்பட கடவன். இவ்வளவுதானங்க கைதட்டல். சிறையில் இருந்தவனை அப்படியே தூக்கி அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சு ஒரே ராத்திரியில் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த இறைவன், நான் கடந்த 1ஆம் தேதி சொன்னேன், கவனிங்க, அவருக்கு கற்பனைகள் இல்லை, அவருக்கு பைபிள் கிடையாது, நியாயப்பிரமாணமா அந்த நாட்களில் வெளிப்படுத்தவில்லை. ஸ்தோத்திரம். இப்பனா நமக்கு பைபிள் இருக்கிறது, திருச்சபை இருக்கிறது. என்ன சொல்றீங்க? மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத நாட்களிலேயே என் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி உருவமில்லாத அந்த இறைவனை அவன் அவ்வளவு உறுதியாய் பற்றி கொண்டு அவரை தேடினபடினாலே பாதகமான அத்தனை சூழ்நிலையையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ கடவுள் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தை வரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு சகலமும். ரெய்னார்ட் போங்கே என்கிற ஒரு மனுஷன், கவனிங்க, அற்புத சுகமளிக்கும் கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டே இருப்பாராம். அவர் மறைஞ்சிட்டார். அவர் வல்லமையான ஒரு தேவ மனிதர். அவருடைய கூட்டத்தில் ஒரு நாள் 2 கால்களும் நடக்க முடியாத முடமான ஒரு சகோதரியை வீல் சேரில் கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். அப்பொழுது அந்த சகோதரியை பார்த்து, எவ்வளவு நாளாக இந்த வியாதி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ரெய்னார்ட் போங்கே கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்களா, நான் பிறந்ததிலிருந்தே இருக்கிறதா? ஆமாம். டாக்டரிடம் போனீர்களா? போனோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஏஜ்? 54 வயசு. 54 வயசு வரைக்கும் நீங்கள் நடக்க முடியாத ஒரு சூழலிலே வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன். ஏன்னா லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவருடைய முழங்கால்களில், அந்த பெண்மணியுடைய முழங்கால்களில் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த மகளுக்குள்ளாய் பாய்ந்ததா. அந்த முழங்கால்கள் பலன் அடைந்தது. அவங்க எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார், நடந்தார்களாம், வீல் சேர தூக்கி போட்டாங்களாம். அல்லேலூயா. ஆமென். கடந்த 1ஆம் தேதி சொன்ன ஜான் பனியன் என்கிற தேவ மனிதன், கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததினாலே 12 வருடம் அவரை சிறையிலே போட்டார்கள். அந்த 12 வருடம் சிறையிலே போட்ட பொழுதுதான் அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்தின் பெயர் மோட்ச பிரயாணம். கவனிங்க, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாய் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நூல், அதிக விற்பனையாகி கொண்டிருக்கிற ஒரு நூல் எது என்றால் பரிசுத்த வேதாகமம். அதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையாகிற ஒரு புஸ்தகம் எது என்றால் ஜான் பனியன் என்கிற தேவ மனுஷன் எழுதின மோட்ச பிரயாணம். இந்த மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்தின் பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னா இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே, மோட்ச பிரயாணம்ங்கிற புஸ்தகம் அதிகமாக. அப்போது அந்த புஸ்தகத்தை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் விரும்பி படித்தார்களாம். அப்போது கவனிங்க, அந்த சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். ஒரு கவனிங்க, ஒரு எழுப்புதலை எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு புஸ்தகமாய் அந்த சூழ்நிலையில் அவர் அதை எழுதினார். அவர் மாத்திரம் ஐயோ 12 வருஷம் வீணா போச்சுன்னு அவர் நினைக்கல, மாறாக புஸ்தகத்தை எழுதினார். ஒரு மந்திரி இருந்தார், ராஜா இருந்தார், 2 பேரும் நண்பர்கள். ஸ்தோத்திரம், இவர் எது நடந்தாலும் ஸ்தோத்திரன்றவர், இவர் ரட்சிக்கப்பட்டவர். யாரு? மந்திரி. ஒரு நாள் பழத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது, ராஜா பழத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர் கைவிரல் என்ன ஆயிடுச்சுன்னா துண்டாய் போச்சு. சோத்திரன்ட்டாராம். வந்துதான் ராஜாவுக்கு ஆத்திரம். என் கை துண்டானது உனக்கு சோத்திரமா? தூக்கிந்தா மந்திரியை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு. சில மாதங்கள் உருண்டு ஓடி போனது. இப்போ ராஜா வேட்டைக்கு போனார். ராஜா வேட்டைக்கு போன உடனே கவனிங்க, அவர் வழி மாறி போயிட்டாரு. அவர் கூட துணைக்கு போன காவலர்கள்லாம் வழி மாறி போயிட்டாங்க. கடைசியில் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னா, இந்த நரமாமிச தின்கிறாங்களே அந்த காட்டுவாசிகள்கிட்ட மாட்டினோடனே அவர் கிடைச்சதா விருந்து அப்படின்னு சொல்லி அவரை அந்த காட்டுவாசிகள் பிடித்து என்ன பண்ணாங்களாம், அவரை சமைச்சு அவங்க தெய்வத்துக்கு பலி கொடுத்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி கவனிங்க பூஜைலாம் போட்டு அவங்க தெய்வத்துக்கு ஒரு பழுதை இருக்கக்கூடாது கொடுக்குற பலிக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொன்னாங்களாம். செக் பண்ணா இவருக்கு விரல் துண்டா போயிட்டு, ஐயோ இது இந்த பலி இருக்கக்கூடாது, அனுப்பிடுங்க இந்த மனுஷன். அப்பாடான்னு ஓடியான்ட்டார் அந்த ராஜா. கவனிங்க, இப்போதான் இவருக்கு உணர்வு வந்தது. ரிலீஸ் பண்ணுங்க மந்திரியை அப்படின்னு ரிலீஸ் பண்ண உடனே மந்திரி வந்தார். ஸ்தோத்திரம். மந்திரியை இவரும் நண்பர்கள் இல்லையா, மந்திரி யாரு, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஸ்தோத்திரம்னாராம். என்னது, என் விரல வெட்டுறதுக்கும் ஸ்தோத்திரன்றீங்க, இது மாதிரி நடந்தது அதுக்கும் ஸ்தோத்திரன்றீங்க அப்படின்னும் போது, இல்லை ராஜாவே, விரல் மாத்திரம் வெட்டப்படலைன்னா எந்த நேரமும் நான் உங்க கூட தான் இருக்கணும். கவனிங்க, நானும் உங்க கூட தான் வந்திருக்கணும். அப்போ என்னையும் உங்களை தான் பிடிச்சிருப்பாங்க. என்ன இருக்கும், என்ன பண்ணிருப்பான், உன்னை விட்டு இருப்பான், என்ன பலி ஆக்கிட்டு இருப்பான். அதை நினைச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. இது ஒரு கவனிங்க, ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இப்படிலாம் கடவுள் கவனிங்க சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாம் நன்மைக்கு. ஆமென். ஆகவே தான் 1ஆம் தேதியே பாடினேன், தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும். ஆமென். அப்போ சோர்ந்து போகாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை கவனிங்க, கர்த்தர் யாருக்கு நன்மை செய்கிறார் அங்கே நல்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதே வாக்கியத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:28 நம்ம வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, யாருக்கு கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் சொல்லுகிற அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிற நிபந்தனை என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, யாரெல்லாம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கே கர்த்தர் எல்லா பாதகமான சூழ்நிலை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய மகனை படிக்க வைத்தார்கள். அவர்கள் இளம் விதவை, கணவர் செத்துட்டாரு. பிள்ளை ஒரு 5 வயசு இருக்கும். அந்த பிள்ளையை படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாங்க. மனைவி வந்தாங்க. இப்போ மனைவிக்கும் மாமியாருக்கும் ஒரே சண்டை. இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் அம்மா
மகனை ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்பா நான் வேணா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாமா வேண்டாமா, ஏன்னா அவனுக்கு அம்மாவும் ஒரு கண்ணு, வந்திருக்கிற மனைவியும் ஒரு கண்ணு. ஆனால் அந்த பெண்மணியோ வந்திருக்கிற மனைவியோ மாமியாரோ அவ்வளவு பயங்கரமாக வெறுக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியல அவனால். ஏதோ வாக்குவாதம் வருது. வந்த உடனே அந்த மருமகள் கோச்சிங்கன்னு தாய் வீட்டுக்கு போயிடுது. இப்போ தாய் வீட்டுக்கு போயிட்ட அந்த மருமகளை மாமியார் என்ன பண்ணுறாங்க, எப்பா போய் எப்படி ஆகிலும் நீ என்ன பண்ண, உன் மனைவி அழைத்து கொண்டு வந்து விடு, நீங்கள் 2 பேரும் நல்லா வாழணும், ஒரு பேர குழந்தை என் கையில் தூக்கணும், எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுப்பா, நான் ஒன்றா தனியாக போய் ஒரு ரூம் எடுத்து தங்கிடுறேன், நீ எப்படியாவது போய் அழைச்சின்னு வாப்பா. இவனை போய் ஒவ்வொரு தடவையும் அழைக்கிறான். கடைசி முயற்சி, மனம் தளராமல் போய் தன்னுடைய மனைவியை இந்த தடவை கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்றான். அவள் ஒரு நிபந்தனை விதிக்கிறாள். என்ன நிபந்தனை என்றால், நீ என்னை உண்மையாக நேசிக்கிறியா? ஆமாம் உண்மையாக நேசிக்கிறேன், நீ எனக்கு கண்ணு மாதிரி, நீங்கள் உண்மையாகவே என்னை நேசிக்கிறீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய இதயம் எனக்கு வேணும், உங்கள் அம்மாவுடைய இதயம் எனக்கு வேணும். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பார்த்தீங்களா, பொய் தானே, இவ்வளோ நாளாக பொய் தானே பேசிக்கின்னு இருந்தீங்க, உனக்கு உங்கள் அம்மா தானே முக்கியம், உங்கள் அம்மா தானே முக்கியம். இவன் அப்படியே அதிர்ச்சியில் மனம் உடைந்து போய், என்னடா மனைவி இப்படி சொல்கிறாள்னு தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். என்னப்பா மருமகள் என்ன சொன்னான்? அவன் புள்ள சொன்னானா? இல்லைம்மா, அவள் சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா. இல்லைப்பா என்னப்பா சொன்னா மருமகள் சொல்லு. அம்மா உன் இதயத்தை கேட்குறா, அம்மா உன் இதயத்தை கேட்குறா அப்படின்னு உடனே அவங்க ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார்களாம். என் இதயத்தை கேட்குறாளா? அவங்க புள்ள மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க. அப்போனா அவளுக்கு என்ன வேணும்? நான் சாகணும். அவங்க கிச்சன் அறைக்கு போனாங்க, ஒரு கத்தி எடுத்தாங்க, சுதாரிப்பதற்குள்ளாக குத்துனாங்க. குத்தி கிழித்த உடனே அந்த ஆட்டு வெளியே வந்துடுச்சான். மகனே எடுத்துக்கொண்டு போன்னு விழுந்துட்டாங்க, செத்துட்டாங்க. கவனிங்க, இப்போ இந்த ஹார்ட் அப்படியே துடிச்சுக்கினே இருக்குதான். ஹார்ட்டு துடிக்கலாம் எடுத்த உடனே. சில பேர் செத்துட்டா கூட, மூளைச்சாவு வந்துட்டா கூட ஹார்ட்டுன்னு ஆகும், துடிச்சுக்கினே இருக்கும். இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இப்போது அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டுமேன்னு சொல்லி மருமகள் எப்படியாவது வீட்டுக்கு வந்துன்னு சொல்லி இந்த ஹார்ட்டே கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லி அவன் தூக்கின்னு ஓடுறான் தன் மனைவி கிட்ட காட்ட. பாரு, நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லி. அப்படி ஓடும் பொழுது அவன் ஒரு கல் இடறி அப்படி விழுந்த உடனே அந்த ஹார்ட்டு ஒரு 5 அடி தூரம் போய் விழுந்துதான். அப்போ அந்த ஆட்டு கேட்டுச்சு, மகனே பார்த்து ஓடியாந்து இருக்க கூடாதாடா, காலில் ரத்தம் வருதா பாருடா அப்படின்னுச்சான். அப்போ தாயின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. கரங்களை தட்டலாமா? அந்த அன்பை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் அன்பு மாறினாலும் என்னுடைய அன்பு மாறவே மாறாது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி நேசிக்கிற தாய் மறந்தாலும் என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஆமென். ஆகவே இப்பொழுது படுகிற அவஸ்தையை நினைத்து, இப்பொழுது படுகிற போராட்டத்தை, இப்பொழுது நீ கடந்து போய் கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாதே. கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பார், அந்த யோசேப்பை தூக்கி நிறுத்தினது போல ஒரு நாள் வரும், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு உன்னை தூக்கி நிறுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு நிபந்தனை, அவர் விரும்புகிறது என்னங்க? நம்மக்கிட்ட பணத்தை கேட்கலங்க, நம்மக்கிட்ட நகையை கேட்கல, நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை கேட்கல, நம்மக்கிட்ட இருக்கிற ஆஸ்திகளை கேட்கல, நம்முடைய அன்பை கேட்கிறார். அவர் நம்முடைய அன்பை கேட்கிறார். இப்போ கவனிங்க, நான் 1,00,000 கோடிக்கு அதிபதினு வச்சுங்க, 1,00,000 கோடிக்கு அதிபதி. இப்போ நான் பிரதர் அப்துல் என்கிற இம்மானுவேல் அவரை பார்த்து
பிரதர் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 10 ரூபா கொடுங்கன்னா அவர் என்ன, அடா பாவீங்களே, லட்சம் கோடிக்கு அதிபதி இவரு, ஏன் 10 ரூபாவை எதிர்பார்க்கிறாரு? இதுதாங்க ஆண்டவர். அவர் அன்பிலே அதாவது அன்புக்கே எல்லை இல்லாதவர். தேவன் அன்பாய் இருக்கிறார். அப்படி அன்புடைய தெய்வம் வந்து, மகளே என்னை நேசிக்கிறியா, மகனே என்னை நேசிக்கிறாயா? பேதுரு அப்படித்தானே கேட்டாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே என்னை. அப்போ கவனிங்க, அன்பிலே அளவே இல்லாத தெய்வம் இந்த பூமியில் இறங்கி வந்து நீங்களும் நானும் அடைய வேண்டிய அந்த மரணத்தை ருசி பார்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இப்போ கேட்குறாரு, இப்படி உனக்காக உன் பாவ நிவாரணத்துக்காக, உன்னுடைய பாவம் நீங்குவதற்காக நான் பாவ நிவாரண பலியாக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே, என் மகனே என் மகளே என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே, நீ என்னை நேசிக்கும் பொழுது எதிராளியாகிய சாத்தான சும்மா இருக்க மாட்டான். என்னை விட்டு நீ தூரமாய் போகும்படிக்கு, மனதளவில் தூரமாய் போகும்படிக்கு பல குழப்படிகளை, பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை, பல விதமான தொந்தரவுகளை உனக்கு செய்தாலும் நீ சோர்ந்து போகாது. அன்றியும் என்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வேன். உமது தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கினீர். துதிக்கும் ராஜா துதிக்கும். தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கினீர். தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே, தூய மகனாக்கினீர். துதிக்கும் மகளாக்கினீர். ராஜா துதிக்கும் மகளாக்கினீர். இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வேன். உமது ஆவியினாலே அன்பையை ஊற்று, பாவங்கள் நீக்கினீரே. ஆவியினாலே அன்பையை ஊற்றி பாவங்கள் நீக்கினீரே. சுவாபங்கள் மாற்றினீரே. ராஜா சுவாபங்கள் மாற்றினீரே. இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் புகழ் பாடுவேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும். இந்த வரி ரொம்ப அழகான வரி. ராஜாவின் திருமுகம் காண்கின்ற நாளை எதிர்நோக்கி ஓடுகிறேன். ராஜாவின் திருமுகம் காண்கின்ற நாளை எதிர்நோக்கி ஓடுகிறேன். நினைத்து பாடுகிறேன். ராஜா நினைத்து பாடுகிறேன். இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். இதயம் நிறைந்த நன்றி சொல்லுவேன், இரவும் பகலும் புகழ் பாடுவேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு
உமது புகழ் பாடுவே. இப்படி நேசித்த மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்ததினால தான் இந்த இந்திய தேசமே இப்பொழுது நாகரிகமான ஒரு தேசமாய் மாறி இருக்கிறது. எத்தனை மிஷனரிகள் வாழ்க்கையில் மனைவி இழந்திருக்கிறார்கள், சொந்த பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை உயிரோடு வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. அப்போ கூட கவனிங்க, கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த அந்த பெண்மணி அவங்க எல்லாரையும் மனசார மன்னிக்கிறேன், தேவனுடைய அன்பை அவர்கள் ருசி பார்ப்பார்களாக. இப்படிலாம் யாராலங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? முழு மனசோடு கூட என்னை நேசிக்கிறாயா அல்லது அறக்குறையா? உலகத்துக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், இப்படியா? இல்லைங்க. ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவரே வாக்குறுதி கொடுத்தார். நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். கவனிங்க, நாம் யாரை சிநேகிக்கிறோம், யாரை நாம் நேசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கும் பொழுது உன் நேசத்தை விட என் நேசம் அளவிட முடியாத நேசமாக இருக்கும். ஆமென். அப்போ அன்பானவர்களே, நாம அவரை நேசிப்பதை அவ்வளவு ரசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. திருமணமான தம்பதிகளுக்கு, தகப்பனானவருக்கு குழந்தை பிறந்த உடனே அது மழலை குழந்தையாய் அது பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வாரி அணைச்சிக்கின்னு கொஞ்சுவார் பாருங்க. என் கண்ணு, என் செல்லம், என் பட்டு கொஞ்சறாரா இல்லையா? அப்பா, அது ஒரு பாசத்தின் அறிகுறி இல்லையா? ஆமென். அந்த குழந்தை கவனிங்க, அப்பாவை முட்டி போட்டுக்கின்னு தவழ்ந்துன்னு வரும்பொழுதே ஓடி போய் வாரி அணைத்து கொள்வா. ஒரு தகப்பனுக்கே அப்படி அன்பு இருக்குமானால், நம்ம ஒரு குழந்தை போல அப்பான்னு அவரை நேசித்து அவர்கிட்ட போகும் பொழுது அவருடைய அன்பு நம்மை வாரி அணைத்து கொள்ளும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரான பாதகமான காரியங்களை எல்லாம் கவனிங்க, அப்படின்றதுக்குள்ள அவர் நன்மையாய் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் அன்பை குறித்தே எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்கள் மூலமாக. கவனிங்க, இந்த வேதம் முழுவதும் தேவன் அன்பா இருக்கிறார் என்பதையே முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஏன்னா பைபிளை படிக்கிறோம். யோவான் 3:16 சொல்லுகிறது இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்க, ஒரு உதாரண கதையை சொல்கிறேன். நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். ஒரு வாலிபன் போதை கஞ்சா குடிச்சிட்டு அவன் பைக்கை ஓட்டிக்கின்னு போகும்பொழுது குறுக்க வந்த ஒரு பெண்மணி மேலே மோதி கால் உடைஞ்சி போச்சு. அடுத்து அப்படி அவன் சுதாரித்து அந்த வண்டியில் இன்னும் எடுத்துக்கொண்டு போகிறான். எல்லாம் கத்துறாங்க. இன்னொரு தடவை குறுக்க வந்த ஒரு மனிதர் மேலே மோதின உடனே அவர் கை முறிஞ்சு போச்சு. அப்படியும் தப்பிச்சு அவன் போகும்பொழுது போதையில் வேகமாக ஓட்டி கொண்டு போகும்பொழுது ஒரு கடை மேலே விட்டுட்டான். இப்போது கவனிங்க, அவனை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. போலீஸ் கையில் கொடுத்தவொடனே அவங்க போலீஸ் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினாங்க. அவன் செய்த தப்புகள், அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டாச்சு. இப்போ நீதிபதியின் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார். உன்மேல் சுமத்தப்பட்ட அத்தனை குற்றங்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? மௌனமும் அமைதியாக இருக்கிறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆகவே நீ செய்த அத்தனை குற்றங்களுக்கும் தண்டனையாக உனக்கு 10 லட்சம் அபராதம், இல்லை என்றால் 10 வருட கடுங்காவல் தண்டனை. ஏதெல்லாம் 2த்தில் ஒன்று என்ன பண்ணி ஆகணும், செய்தாகணும்னு சொல்லி தீர்ப்பை எழுதின அந்த நீதிபதி சிங்காசனத்திலிருந்து எழுந்தார். தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை கயற்றி வச்சுட்டு அவருடைய தனிப்பட்ட அறைக்குள்ளே போய் சூட்கேஸை எடுத்து ஒரு செக்கை கொண்டு வந்து இப்போது சிங்காசனத்துக்கு எதிரே இருக்கிற அந்த குமஸ்தா கிட்ட அந்த செக்கில் 10 லட்சம் எழுதி அதை கிழித்து ஃபைனாக அவர் கட்டுறாரு. காரணம், அந்த குற்றவாளி கூண்டிலே நிற்கிற அந்த வாலிபனுக்கு தகப்பனே இந்த நீதிபதி. நீதி தவறாமல் நீதியின்படி தீர்ப்பையும் அளிக்க வேண்டும். அதே போல
அவனுக்கு வக்கே இல்லை. அவனை எப்படியாகிலும் காப்பாற்றணும், ஏன்னா என் ரத்தம் நான் பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பரிகாரமாய் அவரே அபராதத்தையும் கட்டுகிறார். இதே போல தான் ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய் அவர்கள் ஆக்கினைக்கு நேராய் கடந்து போய் கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எல்லாரும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி எல்லார் மேலிருந்து அந்த பாவ சாபத்தை முறிக்கும்படிக்கு கவனிங்க, நீதி தவறாத நியாயத்தீர்ப்பு செய்கிற தெய்வம் அவரே மனித ரூபத்தில் பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாய் இறங்கி வந்து சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து இப்பொழுது சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், பிள்ளைகளே என்னிடத்தில் வந்து விடுங்கள், உங்களுக்கு என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அதற்காக தான் இந்த முழு உலகத்திற்கும் தேவன் எழுதி கொடுத்த அன்பு மடல் இந்த பரிசுத்த வேதாகமம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? அப்போ ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே படிக்கும் பொழுது வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கவனிங்க, அங்க அன்பு கூறுகிறோம் அப்படின்னா என்னங்க? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அப்பாவை நேசிக்கிறேன்னா அதுக்கு என்ன அடையாளம்? கவனிங்க, இப்போ எங்கள் அப்பாவை நேசிக்கிறேன்னா அதுக்கு அடையாளம் எங்கள் அப்பா சொல்ல என்ன பண்ண நான் கேட்கணும், கீழ்ப்படியணும், எதிர்த்துலாம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியது தான் ஒரு அப்பா மேலே வச்சிருக்கிற மரியாதை. அப்போ தான் நான் அவருக்கு கொடுக்குற மதிப்பு, அதுதான் நான் அவருக்கு செலுத்துகிற கனம். ஊரார் சொல்லுவாங்க, அந்த புள்ள பாருப்பா அப்பா பேச்ச அப்படியே என்ன பண்ண மாட்டேங்குது, தட்டவே மாட்டேங்குது. அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க, தருதலை. இதை வீட்டில் அடங்காது ஊர் என்ன பண்ணோம், இதை அடித்து அடங்க வைக்கும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்போ யோசித்து பாருங்க அன்பானவர்களே, கவனிங்க, நம்முடைய தெய்வமும் அப்படிதான். அவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறனா சிம்பிள்ப்பா, என்னுடைய கற்பனைகளை கைக்கொள், நான் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நடந்தாலே என்னை நேசிக்கிறதுக்கு அடையாளம். கையை தட்டலாமா? வேற என்னங்க அவரு பாரதியாங்க நம்மளுக்கு கொடுக்குறாரு? நான் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நடந்தாலே நீ என்னை நேசிப்பதற்கு அடையாளம். வாசிக்கலாம். அவர் நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறாரு? வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து, அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் உன் முழு முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென். வேற எதை கேட்கிறாரு? கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார்? ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவரை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு நன்மை உண்டாக அவரை நாம நேசிக்க வேண்டும். உலகத்து ஜனங்களை பாருங்க, அவர்களுடைய கற்பனைகளில் வந்த, அவங்களுடைய சுய சிந்தையில் வந்த உருவங்களை சிலைகளாக மாற்றி அவைகளுக்கு கோடிகளை கொட்டுகிறார்கள். தங்கத்தாலேயே பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஒரு பேச்சுக்கு எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, குடும்ப தலைவராக இருக்கும் பொழுது, எங்கள் அப்பா போட்டோவை செவுத்தில் அடித்து மாட்டி, ஆணி அடித்து மாட்டி, பொட்டு வச்சு மாலை போட்டா எங்கள் அப்பாவுக்கு உள்ள வேதனை படுமப்படாதா? நான் செத்துட்டேனாடா, உயிரோடு இருக்கும்போதே என்னை செத்தவனா போட்டோ வைக்கிறிய,
எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஆமென். அப்போ தேவன் சகல படைப்புகளை உண்டாக்கி இருக்க, இதுதான் என் கடவுள்னு ஒன்ன உண்டாக்கி நம்ம அதுக்கு மரியாதை செலுத்துகிறோம்னா அவர் மனசு வலிக்கும். ஆமென். அவரை பெருமை தள்ளி நான் மலைகளுக்கு போகிறேன், இயற்கை காரியங்களை கும்பிடுகிறேன், அவர் உண்டாக்கிய சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி சூரிய நமஸ்கார தெய்வமே அப்படின்னா அது அவருக்கு வலிக்கும். ஏன்னா அதை உருவாக்கினவரே அவர்தான். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. நமக்கு துவக்கம் என்று ஒன்று உண்டு, பிறப்பு என்று ஒன்று உண்டு, இறப்பு என்று ஒன்று உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு துவக்கமும் இல்லை, ஆண்டவருக்கு முடிவும் இல்லை. ஆமென். அவர் என்றென்றைக்கும் அனாதியாய் விட்டிருக்கிற தேவன். அனாதையாய் அல்ல, அனாதியாய். அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத, பரலோகங்கள் உண்டாவதற்கு முன்பாக, வானங்கள் உண்டாவதற்கு முன்பாக, தேவ தூதர்கள் உண்டாவதற்கு முன்பாக, கவனிங்க, ஆதியிலே அவர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை, அந்த தேவன் வார்த்தையாய் இருந்தவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென். அப்ப நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா என் கற்பனைகளின் படி நடங்க. இதை தவிர உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கல, வேற எதையும் எதிர்பார்க்கல. உன் முடிய கூடன்னு நான் எதிர்பார்க்கல. நீ வாயில அழகு குத்து, நீ காவடி தூக்கு, நீ நெருப்பு மிதி, இப்படிலாம் எதிர்பார்க்கல. என் கற்பனையை கைக்கொள், நல்லா இருப்ப. நான் எடுத்து கொடுத்த வேதத்தின்படி நீ நட, உனக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அன்பானவர்கள, கடவுள் இதை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு, நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, மகனே முழு இருதயத்தோடு கூட நீ என்னை நேசிப்பாயாக. சில நேரங்களிலே சோதனையை எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை அறியும்படியாக. நம்முடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை அறியும்படியாக. உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த தீர்க்கதரிசியாகிலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும், அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. இன்னைக்கு படைத்த இறைவனை புறமே தள்ளி கவனிங்க, ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா குறி சொல்றன் கிட்ட போறாங்க, ஜாதகம் பார்க்க போறாங்க, நாள் நட்சத்திரம் பார்க்கறதுக்கு போறாங்க, கை ஜோசியம் பார்க்கறதுக்கு போறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, சொப்பனக்காரனாகிலும் குறி சொல்லுகிற மனுஷனாகிலும் யார்கிட்டயும் நீங்க போகாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ, அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிப்பார். சில நேரங்களில் ஏடாகூடமா வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த குறி சொல்றங்கிட்ட போய் கேட்கலாமா, ஏன் இவ்வளோ தடை வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனை, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, யாருக்கு தெரியும்? சோதிப்பார். உண்மையாவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். கவனிங்க, எந்த நேரத்தில் தெரியுமா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இல்லையான்னு தெரியும்? பிரச்சனைகள் நேரத்தில் தான். பிரச்சனைகள் வந்தது, கர்த்தரை நேசிக்கிற அந்த தன்மை எப்பொழுது தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வெளிப்பட்டது. அந்த நேபுகாத் நேச்சார் கவனிங்க ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி எல்லாரும் அதற்கு முன்னாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது, பறைசாற்றப்பட்ட பொழுது இவர்கள் பணிந்து கொள்ளவில்லை, மாறாக கர்த்தரை நேசித்தபடினாலே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை, எங்கள் ஜீவனையும் விடுவோம், ஆனால் எங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். அந்த 3 பேருக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அன்புடைய ஆவிகளை, அப்படிப்பட்ட அன்புடைய பிள்ளைகளாக இயேசுவை நேசிப்போமாக. ஆமென். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்துருவை என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க சிநேகிக்க மாட்டாங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டாங்க, சபிக்கிறவங்களுக்கு பதிலுக்கு இவங்கள மண்ணவாரி நீ நல்லா இருப்பியா. ஆமென். உன்னை ஒருத்தன் வெறுக்கிறானா, நீ வெறுப்ப உமிழாதே. இப்படி தான் பைபிள் கற்றுக் கொடுக்குது நமக்கு. ஆமென். மாறாக அவனை நேசி. தாவீதை சிமேயி என்கிற பயங்கரமாக தூசிக்கிறான். அந்த இடத்துல நீயும் நானும் தான், டேய் அவன் தலையை எடுத்தாடா எனக்கு, உடனே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவன் சொல்கிறான்,
அவன் தூசிக்கட்டும். இந்த சிறுமையை பார்த்து ஆண்டவர் நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை பார்த்து என்னை கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். இழந்த ராஜ அந்த பதவியை மறுபடியும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, அதுக்காக தான் தேவனுடைய அன்பு என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு அப்படின்னா, இதை உல்டா வாக்கி ஒருத்தன் என்ன அடிச்சானா நான் திருப்பி அவனை பலான்னு ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு மாற்றி சொல்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை அன்பானவர்ல, கிறிஸ்துவின் அன்பு மற்றவர்களை மன்னிக்க செய்யும். ஹல்லேலூயா. சோதனை வந்தாலும் சகித்து கொள்ளும். சோதனை வந்தாலும் என்ன பண்ணும்? ஏன்னா யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டு இருக்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஆண்டவரிடத்தில் அன்பா இருப்பதினால் கவனிங்க, ஆத்துமா பிழைக்கும், அந்த மனுஷன் பிழைப்பான். வசனம் சொல்கிறது உபாகமம் 30:6. உபாகமம் 30:6. உபாகமம் 30:6. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, அண்டர்லைன் பண்ணுங்க, பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் போதும். ஹல்லேலூயா. பிழைக்கும்படி. அப்போ அவரை நேசிக்கும் பொழுது நாம பிழைப்போம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, உபாகமம் 30:16 சொல்லுகிறது, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது பெருக்கமும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். மாத்திரமல்ல, மார்க் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் அன்பு பெரிதாயிருக்கிறது. பலியை பார்க்கிலும் அன்பு பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பவுல் கடைசியாக ஒரு இடத்துல சொல்வார், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் அந்த 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 கடைசி வசனத்தில் சொல்லுவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிக்குமா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். இவைகளில் அன்புதான் பெருசு. அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆமென். இப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தது இந்த பரிசுத்த வேதாகம் ஆகும். எப்படின்னா, பழைய ஏற்பாடு அன்பை பற்றி பேசினது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நாட்களில் யாரும் வேதம் சொன்ன அந்த அறிவு கெட்டாத அன்பை நேரடியாய் பார்த்ததில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு அந்த அன்பை ஒவ்வொருவரும் பார்க்கும்படி செய்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனால அவருடைய அன்பு இவ்வளவாய், அது அளவிட முடியாத அன்பு. ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று 1 யோவான் 4, 8, 9, 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த பாத்திரங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். அவர்கள் இந்த அன்பின் மூலம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்னவென்று நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். யாரெல்லாம் வேதத்தில் அன்பு கூர்ந்தாங்க, அவங்க எந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து அடுத்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நம்ம ஆயத்தப்பட போகிறோம். தேவனிடத்தில்
அன்பு கூறோ அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும். இவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு சொன்னது பிரசங்கல்ல, முகவுரையை தான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். கவனிங்க, அடுத்த வாரத்தில் நமக்கு அப்படி அன்பு கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் அவங்க சூழ்நிலைகளில் எப்படி தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று படிக்க போகிறோம். இப்போ ஒப்பு கொடுக்கலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும் நன்மைக்காக வரும். தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும் நன்மைக்காக வரும். அந்தகார இருளில் இருந்து அழைத்தார், ஆச்சரிய ஒளிக்குள் வரவழைத்தார். அந்தகார இருளில் இருந்து அழைத்தார், ஆச்சரிய ஒளிக்குள் வரவழைத்தார். புண்ணியங்கள் சொல்லவே நாமும் சொந்த ஜனமாகினோம். ராஜாக்களாக்கினார், ஆசாரியராக்கினார். தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும் நன்மைக்காக வரும். கொஞ்ச காலம் பாடல்லவா தேவ ஜனமே, தஞ்சம் தானே உந்தன் இயேசு என்றும் அஞ்சாதே. கொஞ்ச காலம் பாடல்லவா தேவ ஜனமே, தஞ்சம் தானே உந்தன் இயேசு என்றும் அஞ்சாதே. என்னதான் வந்தாலும் இயேசு உங்களோடு இருப்பதால் உன்னை நடத்திடுவார், விண்ணில் சேர்த்திடுவார். தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும் நன்மைக்காக வரும். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பம் வாசியோ, நிர்வாணமோ நாசமோசம் பட்டயங்களோ. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பம் வாசியோ, நிர்வாணமோ நாசமோசம் பட்டயங்களோ. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுபவரால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நிச்சயம் வென்றிடுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறும் அவரின் ஜனமே என்றும் உனக்கு சகலமும் நன்மைக்காக வரும், சகலமும் நன்மைக்காக வரும்.